குறிப்பாக ஏனைய தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் அதிகம் வாழுகின்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் என்பிபியினர் பாரிய சரிவை சந்தித்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் வடகிழக்கு தமிழ் முஸ்லீம் மக்களை பாரிய அளவிலே பாதித்து கொண்டிருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என உறுதியளித்து வந்த என்பிபி அரசு நீக்கவும் இல்லை, மாறாக அந்த சட்டத்தை அந்த மக்களுக்கு மேலே பயன்படுத்தியது. கிட்டத்தட்ட 5 பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் என்பிபி அரசினால் கைது செய்யப்பட்டார்கள். இறுதியாக ருஸ்தி என்ற இளைஞர், அதுவும் பலஸ்தீன் தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை, இஸ்ரேலிய வன்முறைக்கு எதிராக ஒரு கோஷத்தை ஒரு ஸ்டிக்கர் வடிவிலே ஒட்டினார் என்ற குற்றத்துக்காக பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படியான மோசமான சம்பவங்கள், இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்கள் எப்படியான அடக்குமுறைகளை கையாண்டதோ அதே அடக்குமுறை இடம்பெறுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 30 வருடங்களாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என உறுதியளித்து தங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே அதை ஒரு முக்கிய பிரகடனமாக குறிப்பிட்டு வாக்குகளை வாங்கிய என்பிபியினர் அந்த அரசியல் கைதிகள் யாரையும் இன்று வரை விடுதலை செய்யவில்லை. மாறாக தொடர்ச்சியாக நாங்கள் எத்தனையோ அழுத்தங்களை கொடுத்தும், நீதியமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தும், பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தும், எத்தனையோ தரப்பினூடாக இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் அத்தனையும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியாக விமல் ரத்நாயக்க அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இப்படி முன்னுக்கு முரணாக பேசி பேசி மக்களினுடைய அபிமானத்தையும் நம்பிக்கையையும் பாரிய அளவிலே என்பிபி தோற்கடித்திருந்தது. அதேபோல் நிலம் விடுவிப்பு என்ற நாடகத்தை என்பிபியினர் வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தார்கள். மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களது நிலங்கள் இராணுவத்தினராலும் அரசாலும் முறையற்ற விதத்திலே கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலங்கள் எந்தவித கேள்விகளும் மற்ற விதத்திலே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். அதேபோல் இனப்பரம்பலிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையை செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்திருந்தார்கள். மாறாக நிலங்களில் ஒரு சிறு பகுதிகளை விடுவித்துவிட்டு அதனையும் இரவில் பூட்டி வைத்துக் கொண்டு வீதிகளை விடுவித்து அதையும் நேரம் குறிப்பிட்டு விடுவித்து ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு அடக்குமுறையை மக்களின் மேல் திணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்திற்கு நடுவிலே சுற்றறிக்கையின் ஊடாக, வர்த்தமானியின் ஊடாக 5400 ஏக்கர் நில